நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்கள நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்திக் பதினக்கா என்னுடைய அண்ணன் எதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்க, கொலை பண்ண எதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னு இந்த பைரவி கிட்ட சண்டை போட்டது மட்டும் இல்லாம என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணியும் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பதினக்கா வீட்டு விட்டு கிளம்பி இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம கார்த்திக்குடைய குணம் பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லவ் யூ கார்த்திக் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. இப்போ வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிபிகேஷன் சேரும். ஒரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியம் பையனுக்கு வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு காசு இல்லாம தன்னுடைய கையில இருந்த அந்த வாட்சி வச்சு பையனுக்கு நம்ம இலக்கிய பையனுக்கு நம்ம கௌதம் சாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பசியாருனாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் எப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னு நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம இலக்கியவான கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம கௌதம் சாருக்கு அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. கடவுள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லவங்களை சோதிப்பாங்க, ஒருபோதும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கௌதம் சாருக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நிறைய தேடி வரப்போகுது. இப்போ வரப்போற எபிசோட்ல எப்படி ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இருட்டுருச்சு, இப்போ எங்கடா தங்குறது அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சு பார்க்குறாங்க. எங்கே தங்கறதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் கடவுளாக பார்த்து அந்த வரம் கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நல்ல மனுஷனை பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே ஒரு செக்ரட்டரி பார்க்குறாங்க. நம்ம இலக்கியக்கிட்டையும் நம்ம கௌதம் சார்கிட்டையும் என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவும் சொல்கிறாங்க, இப்படி தான் தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லை, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த செக்ரட்டரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேணா நான் படுக்கிற இடத்துல படுத்துக்கோங்க, நான் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன், இங்கே தான் முடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ரூமை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இடத்த காட்டுறாங்க. நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா தங்கிக்கிறாங்க. நம்ம கௌதம் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வசதியாக ஏசி ரூம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ந்தவர். அதனால பார்த்தீங்கன்னாக்கா அவரால் கொசு கடியில் தூங்கவே முடியல. நம்ம இலக்கியம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரோடைய தூக்கத்துக்காக நைட்டெல்லாம் முடிச்சிருந்து கொசு விரட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாருக்கு காத்து விசிறி விடுறாங்க. அதை பார்க்கும்போதே இதுதான் லவ்வா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காட்சி தான் வரப்போற எபிசோட்ல எனக்கு ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இந்த அளவுக்கு நம்ம கௌதம் சார் மேல பாசம் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படிதான் வரப்போற எபிசோட்ல நம்ம கார்த்திக் பையனக்கு நைட்டுக்குள்ள நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியாம பையனக்கை தேடி திரிகிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் சாரை தேடி கண்டுபிடிக்காம நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நைட்டு பகல அப்படின்னு வரப்போற எபிசோட்ல பையனக்கை தேட போறாங்க. கண்டிப்பா நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியாவையும் நம்ம கார்த்திக் பார்க்கணும். நம்ம கார்த்திக் எந்த அளவுக்கு நம்ம கௌதம் சார் மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கௌதம் சாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம கார்த்திக் கூட்டா நம்ம கௌதம் சார் மனசு மாறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு. அதே சமயத்துல இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு மோசமானவா அப்படின்னு கூடி சீக்கிரமே இந்த கார்த்திக்கு தெரியும் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கார்த்திக் இப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலி பையனுக்கு இன்னும் மோசமானவளா மாறிட்டே போறா. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலியும் இப்ப இந்த எஸ்எஸ்கே எல்லாம் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்க போறாங்க. எப்படியோ இந்த பிளான் போட்ட மாதிரி எல்லாம் சரியா நடந்துருச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.